ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? ஏன் மாமா இன்னும் எம்பட்டு நாளைக்கு தான் நம்ம ஒரே ரூம்ல இருந்துகிட்டு என்ன யாரோ மாதிரி நடத்த போறியா? இந்த வீட்ல நீ இருக்கிற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் இப்படியே தான் இருக்க போறோம். ஓஹோ, அப்போ சுத்தி வளைச்சு என்னை வீட்டை விட்டு போக சொல்றீங்க அப்படிதானே? நான் நேரடியாவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். உனக்கு உங்க வீட்டுக்கு போனா நீ தாராளமா கிளம்பி போயிட்டே இரு. சித்திரவதைக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? குழந்தை விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா மாமா? ஏய், நீ போய் சொல்லுடி. நீ சொல்லுவ. ஐயோ மாமா, நான் என்ன பேசுறேனே புரிஞ்சுக்காம தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. மாமா ஏய், முதல்ல இந்த பக்கம் வா. முதல்ல அப்படி வா. மாமா என்ன ஹால்ல தூங்க போறீங்களா? ஆமா, மத்தவங்களுக்கு அவங்க ரூம்ல கிடைக்கிற நிம்மதி எனக்கு என் ரூம்ல கிடைக்கலன்னு அர்த்தம். அதையும் மாமா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அத பத்தி உனக்கு என்ன கவலை? உள்ள வாங்க மாமா. ஏய், நான் வர முடியாது. ஷூ, உள்ள வாங்க மாமா. ஏய், விடு. ஓ மாமா, இதுவா பேசு? யாருக்காவது கேட்க போகுது. மாமா மாமா உள்ள வாங்கன்னு சொல்றேன். நான் சொல்றேன்ல வரலன்னு. நீ போ. அப்படியா? சரி, நீங்க உள்ள வர வேண்டாம், நான் வெளியில வரேன். நானும் ஹால்ல படுக்கிறேன். ஏய், ஓவரா நாடகம் போடாத. யார் நாடகம் போடுறாங்க? நீங்க தான் இப்ப நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க. மயிலு, வேண்டாம் சொன்னா கேளு. மாமா நீங்க ஹால்ல படுக்க போறீங்க, நானும் ஹால்லே படுக்க போறேன். எல்லாரும் நம்மள பாக்கட்டும். ஏன் எதுக்கு வந்து இங்க படுத்துட்டு கேட்க? எதுக்கு நீ கத்துற இப்போ? நீங்களே உங்களுக்கான பதில் சொல்லுங்க. நான் கூட ஏதோ சண்டையோ நினைச்சு பதறி ஓடி வந்தேன்டி. இது பிரச்சனை இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. குழந்தை விஷயத்துல இவ என்கிட்ட ஏகப்பட்ட போய் சொல்லிட்டா. அதனால எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அம்மா கிட்ட சொல்ல சொல்றியா? உன் கதையெல்லாம் தெரிஞ்சதுன்னு வை, எங்க அம்மாக்கு நெஞ்சே வெடிச்சிருடி. மாமா சும்மா என் மேலே எல்லா பழியும் தூக்கி போடாதீங்க. படிப்பு விஷயத்துல போய் சொன்னேன்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா குழந்தை விஷயத்துல சத்தியமா நான் எந்த போயும் சொல்லல. ஏய், முதல்ல கத்துறத நிப்பாட்டு. மாமா நான் அப்படிதான் கத்துவேன். ஏய், நீங்க மட்டும் என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு கத்துறத நிப்பாட்டு. கொஞ்சம் அமைதியா பேசு. என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்ட. கத்தி இப்ப ஊரையே கூட்ட போற. அதானே? ஏய், எங்க அப்பா அம்மா பாவண்டி. அவங்கள கஷ்டப்படுத்தி பாக்கிறதுக்கு என்னால முடியாது. ஏன் மாமா அப்ப கூட அம்மா அப்பாவை பத்தி தான் பேசுறீங்க? இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இவங்களோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு ஒரு பிசினஸ் ஆஃபீஸ் மட்டும் எடுத்து ஒரு 3 மாசத்துக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு, அந்த ஆஃபீஸை வச்சு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிடுறது. வாங்கிட்டு ஒரு 3 மாசத்துக்கு இந்த மாதிரி ஃப்ராடு டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறது. அந்த ஆஃபீஸ்க்கு வாங்கின சிம் கார்டோ, அந்த ஆஃபீஸ்க்கு வாங்கின ஜிஎஸ்டி நம்பரோ, ஃபோனோ, அக்கௌண்ட்டோ அதுக்கப்புறம் அவங்க எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து திருப்பி இன்னொரு இடத்துல இன்னொரு ஆஃபீஸ் ஓபன் பண்ணி இதே மாதிரி பல வேலைகள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நாங்க மல்டிபிள் ஆதார் கார்டும் இவங்க கிட்ட இருந்து நாங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். இவங்க கிட்ட இருந்த சிம் கார்டு, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நாங்க இப்போ வந்து விசாரணைக்காக நாங்க எல்லாமே வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப எங்க கையில. இது எப்பயுமே சொல்றேன், எது வந்து நமக்கு இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃப்ராடுகள் எங்ககிட்ட தினம் தினம் வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த பொதுமக்கள் நம்ப வேண்டாம் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை.